சரி நான் மாமா கிளம்புறேன். என்ன? இல்ல, ஜானனா பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதா உங்களுக்கு? இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிட்டு இருக்க? அவனை பத்தி பேசாத, எனக்கு கோவமா வருது. என்ன மாமா, நீங்களே ஜானனா மேல கோவப்பட்டா எப்படி? தயவு செஞ்சு அவங்க எங்க இருக்காங்கன்னு கண்டுபிடிங்க. வீட்டில் வேற அஜய்க்கும் ஜனனிக்கும் நிச்சயதார்த்தம்னு பேசிட்டு இருக்காங்க. பேசினா பேசட்டும். அஜய்க்கும் ஜனனிக்கும் நிச்சயதார்த்தம் பண்ணி வைக்கட்டும். எனக்கு தெரிஞ்சு அவ அஜய் கூட இருந்தாதான் நல்லா இருப்பா. அதனால அவ அஜயை கல்யாணம் பண்ணிக்கட்டும். என் தங்கச்சி வேணான்னு சொல்லிட்டு போன அந்த ஜான் அவளுக்கு இனிமே தேவையே இல்லை. அதனால நீயும் அவனை பத்தி பேசாத. ரொம்ப தப்பு மாமா, நீங்க செய்யறது எல்லாமே ரொம்ப ரொம்ப தப்பு. என்ன டி? என்ன தப்பு? என்னென்னது தப்பு சொல்ற? உன் அண்ணன் லெட்டர் எழுதி வச்சுட்டு போறதெல்லாம் தப்பு இல்லையா? நான் இப்படி பேசுறது மட்டும் உனக்கு தப்பா தெரியுதோ? நான் இப்போ அவனோட ஃப்ரெண்டா இருந்து யோசிக்கல. என் ஜனனிக்கு நான் ஒரு அண்ணனா இருந்து யோசிக்கிறேன். அவன் கூட வாழணும்னு எவ்வளவு கனவு கண்டிருப்பா. வீட்டுல சம்மதம் வாங்குறதுக்கு எவ்வளவு போராடி இருப்பா. ஆனா அவன் அதெல்லாம் கொஞ்சம் கூட யோசிக்காம பாதியில விட்டுட்டு போயிட்டான். நீயே சொல்லு, இப்படிப்பட்டவனை நினைச்சா கோபம் வராம என்ன வரும்? வெறும் லெட்டர் மட்டும் வச்சு நீங்க எப்படி மாமா ஜானனை தப்பானவங்கன்னு முடிவு பண்ண முடியும்? அந்த லெட்டர் பொய்யான லெட்டரா கூட இருக்கலாம் இல்லையா? எனக்கு தெரியும் ஜான் எப்படி எழுதுவான்னு. அதனால நீ சும்மா இரு, உனக்கு எதுவுமே தெரியாது. தேவையில்லாம இதை பேசி நீ என்கிட்ட திட்டு வாங்கிட்டு இருக்காத. என்ன புரிஞ்சுதா? நான் கிளம்புறேன், எனக்கு ஆஃபீஸ்க்கு டைம் ஆகுது. மாமா மாமா ப்ளீஸ் மாமா, இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்துங்க மாமா. அதுக்கு ஏதாவது ஐடியா பண்ணுங்க மாமா. என்னால எந்த ஐடியாவும் பண்ண முடியாது. அந்த நிச்சயதார்த்தம் நடக்கட்டும். நீ தான் ஜனனிக்கு எடுத்து சொல்லி புரிய வைக்கணும். நீ அந்த அஜயை கல்யாணம் பண்ணிக்கோ, அப்பதான் உன் லைஃப் நல்லா இருக்கும்னு நீ எடுத்து சொல்லி புரிய வை. அதை விட்டுட்டு நீயும் சேர்ந்து அவளை குழப்பாத. ஜானுன்னு ஒருத்தன் இல்ல, அவ்வளவுதான். திருப்பி திருப்பி அவன் பேரை இழுத்துட்டு இருக்காத, புரியுதா? அர்ஜுன், என்ன அர்ஜுன், நீயும் இப்படி பேசினா என்ன அர்த்தம்? அப்போ இவ்வளவு நேரம் நான் என்ன பேசுனேன்னு கேட்டுட்டு தான் இருந்தியா? ஆமா, என் ஜானை பத்தி ஏதாவது தகவல் கிடைச்சதானே கேட்கலாம் தான் வந்தேன். கௌரி அண்ணி எவ்வளோ சொல்லியும் நீ ஜானை நம்பவே மாட்டேங்கிற. ப்ளீஸ் அர்ஜுன், ஜான் நல்லவன். அவன் ஏதோ ஒரு ஆபத்தில் மாட்டியிருக்கான், அது மட்டும் எனக்கு புரியுது. நான் மட்டும் தனியா ஜான் எங்கே இருக்கான்னு எப்படிடா தேட முடியும்? அப்புறம் அண்ணனுங்கன்னு நீங்களாம் என்னத்துக்கு இருக்கீங்க? ஒழுங்கு மரியாதையா என் ஜான் எங்கே இருக்கான்னு நீ கண்டுபிடிக்கிற, இல்லைன்னா நீ என்கிட்ட பேசவே பேசாத. இதோ பார் ஜனனி, நீ தான் ஜானை பத்தி தப்பா புரிஞ்சு வச்சிருக்க. உன் ஜானை யாரும் கடத்தல. அவன் தான் நீ வேணான்னு விட்டுட்டு போயிட்டான். அதை விட்டுட்டு என் ஜானை யாரோ கடத்தி வச்சிருக்காங்க, அவனை கண்டுபிடிச்சு கொடுன்னு சொல்லாத. ஏன்னா அவனை தேடுறது தேவையில்லாத வேலை. அவன் தான் தெளிவா எழுதியிருக்கான்ல, என்னை யாரும் தேடாதீங்க அப்படின்னு. அந்த லெட்டரை படிச்சு பார்த்துமா உன்னால புரிஞ்சுக்க முடியல? நீ தான் அவனை புரிஞ்சுக்கல. அவன் தெளிவா தான் இருக்கான். அதனால நீ ஜான் மேல வச்சிருக்க கண்மூடித்தனமான காதலை விட்டுட்டு அஜயை கல்யாணம் பண்ணிக்கிட்டு சந்தோஷமாயிரு. ஒரு அண்ணனா நான் உனக்கு இந்த அட்வைஸ் தான் பண்ண முடியும். வீட்டில் இருக்கவங்க கிட்ட கோவப்பட்டு எந்த பிரயோஜனமும் கிடையாது. அவங்க எல்லாருமே உன் நல்லதுக்கு தான் சொல்லுவாங்க. நானும் உன் நல்லதுக்கு தான் சொல்லிட்டு இருக்கேன். அஜய் கல்யாணம் பண்ணிக்கோ. இல்ல அர்ஜுன், ஜான். போதும், இந்த ஜான் புராணத்தை நிறுத்திக்கோ. நீ இல்ல, வீட்டில் வேற யாரும் ஜானை பத்தி பேச வேண்டாம். இதுதான் கடைசி. அவனை நான் எப்பயோ தலை முழுகிட்டேன், நீயும் தலை முழுகிரு, அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அண்ணா! ஜனனி, பாத்தீங்களா கௌரி அண்ணி, நம்ம அர்ஜுனே ஜானை பத்தி எப்படிலாம் சொல்லிட்டு போறான்னு. சத்தியமா சொல்றேன் அண்ணி, ஜான் இப்படி என்னை பாதியில விட்டுட்டு போக மாட்டான். அவன் கண்டிப்பா ஏதோ ஒரு ஆபத்துல மாட்டியிருக்கான். அது எப்படியாவது தெரிஞ்சுக்கணும் அண்ணி. வீட்ல இருக்கிறவங்க கிட்ட உதவி கேட்கலானா? நாலு அண்ணனுமே ஜான் மேல கோவமா தான் இருக்காங்க. நீங்க ஒன்றும் வருத்தப்படாதீங்க ஜனனி, கண்டிப்பா அண்ணன் வந்துருவாங்க. எப்படி வர முடியும்? அவன் ஏதாவது ஆபத்துல மாட்டியிருந்தா என்ன செய்யறது? நானா என் ஜானை தேடி கண்டுபிடிக்க தான் போறேன். உங்க யாரோட உதவியும் எனக்கு தேவையில்லை. அவ்வளோதான், இதான் கடைசி. உங்ககிட்ட உதவின்னு வந்து நிற்கிறது. இன்னைக்கு என் ஜானை தேடுறது தான் என்னோட வேலை. ஜனனி, உங்களுக்கு நிச்சயதார்த்த ஏற்பாடு பண்ணியிருக்காங்க, வெளியில விட மாட்டாங்க ஜனனி. அவங்க வாட்டுக்கு ஏற்பாடு பண்ணட்டும், நான் போய் என் ஜானை தேடுறேன். ஜனனி வேற இவ்வளோ அடம் பிடிக்கிறாங்க, என்னதான் நடக்க போதோ. ஜெய், என்னம்மா ஒரே சந்தோஷமா இருக்கீங்க?
அதுவா, என் மகன் சந்தோஷப்படுற மாதிரி ஒரு விஷயம் நடக்க போகுது. அதனால தான் நானும் சந்தோஷமா இருக்கேன். நான் சந்தோஷப்படுற மாதிரி விஷயம் இனிமே நடக்காதுமா. ஏன்டா அப்படி சொல்ற? கண்டிப்பா நீ ஆசைப்பட்டது நடக்க போகுது. ஜனனி லவ் பண்ண பையன் அவளை விட்டுட்டு ஓடி போயிட்டான். அதனால உனக்கும் ஜனனிக்கும் தான் நிச்சயதார்த்தம். உனக்கு சந்தோஷமான விஷயம் தானே இது? ஓ அப்படியா, சரி சரி. என்னடா எம்பிட்டு சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கேன், இப்படி சாதாரணமா சரி சரின்னு சொல்ற? நீ தான் ஜனனி மேல பைத்தியமா இருந்த, கட்டினா அவளைத்தான் கட்டுவேன்னு. பெற வேணடா இப்படி சந்தோஷமான விஷயம் சொன்னா நீ சந்தோஷம் தானே படணும். இல்லம்மா, இப்போ என்னால எதுக்கும் சந்தோஷப்பட முடியல. அப்போ நீ ஜனனிய மறந்துட்டியா? சேச்சே, அவளை எப்படிமா நான் மறப்பேன்? ஒருவேளை என் கூட ஜனனிக்கு நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அவன் லவ் பண்ண பையன் ஜான் வந்துட்டா, அவ கண்டிப்பா அவன் பின்னாடி போயிடுவா. அப்புறம் என் நிலைமை, இதெல்லாம் நினைச்சு பார்க்கும்போது ரொம்ப பயமா இருக்குமா. டே அஜய், நீ எதுக்கும் கவலைப்படாத. உன்னோட விருப்பத்துக்கு தடையா எது வந்தாலும் இந்த அம்மா தடுப்பேன். இந்த அம்மா இருக்கேன்ல, நான் பார்த்துக்கிறேன். நீ அதை பற்றி எதையும் யோசிக்காத, நான் இருக்கேன். சரியா? நீ சந்தோஷமா நிச்சயதார்த்தத்துக்கு தயாரானா மட்டும் போதும். வேற எதையும் பற்றி நீ யோசிக்க வேண்டாம். நான் என்ன சொல்ல வரேன்னு புரிஞ்சுக்காமலே போறாங்க அம்மா. அஜய், என்ன அஜய், என் மேலே கோவமா? நான் உன்னை நேற்று அடிச்சிட்டேன்னு என் மேலே கோவமா இருக்கேன் அஜய். ஐம் சாரிடா. உன்னை பற்றி முழுசாக தெரிஞ்சிருந்தோம் நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்திருக்க கூடாது, உன்னை நான் அடிச்சிருக்க கூடாது. ஐம் சாரி அஜய். சரி, அதெல்லாம் விடு. நீ தானே அடிச்ச. எனக்கு நீ என்னை அடிச்சதெல்லாம் நினைச்ச வருத்தமே இல்லை. என்னை நீ நம்பலைல, அதை நினைச்சாதான் ரொம்ப வருத்தமா இருக்கு. பவானிக்கு என்னை பத்தி தெரிஞ்ச அளவு கூட உனக்கு என்னை பத்தி தெரியல ஜனனி. நீயே சொல்லு, நான் அப்படிப்பட்ட ஆளா? சாரி அஜய். ஜான காணுங்கிற டென்ஷன்ல யார்கிட்ட என்ன பேசுறோன்னு தெரியாம கோவப்பட்டுட்டேன்டா. ஜானோட குரலை கேட்டும் அவனை நேர்ல பார்த்தும் 4 நாள் ஆச்சு. அவனை பத்தின தகவல் ஒண்ணு கூட கிடைக்கல. அப்புறம் எனக்கு எப்படி இருக்கும் நீயே சொல்லு. அதான் அந்த கோவத்துல என்ன பண்றேன்னு தெரியாம உன்னை அடிச்சிட்டே அஜய். சரி சரி, ஃபீல் பண்ணாத. நான் அதை அப்பவே மறந்துட்டேன். அஜய், இப்போ உனக்கும் எனக்கும் நிச்சயதார்த்தம்னு வீட்டில் பேசிட்டு இருக்காங்க அஜய். நீ லவ் பண்ண பையன் உன்னை விட்டுட்டு ஓடி போயிட்டான். நீ சொன்னதை நான் கேட்டேன்ல, இப்போ நான் சொல்றதை நீ கேளுன்னு அப்பாவும் உறுதியா இருக்காங்க அஜய். இப்போ நான் யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியல அஜய். இந்த நிச்சயதார்த்தத்தை எப்படியாவது நிறுத்த அஜய். மனசுல ஜான வச்சுக்கிட்டு உன் கூட என்னால எப்படிடா சந்தோஷமா வாழ முடியும்? அது நான் உனக்கு செய்யற துரோகம் இல்லையா? ஒருவேளை இவங்க எல்லாரும் சேர்ந்து எனக்கு கட்டாயப்படுத்தி உன்னை கல்யாணம் பண்ணி வச்சாலும் என்னால உன் கூட முழுசா மனைவியா இருக்க முடியாது அஜய். நீ எப்பவுமே என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். அது மட்டும்தான். உன்னை எப்படா என்னால புருஷனா ஏத்துக்க முடியும்? ஆனா அதுக்காகலாம் உன்னை பிடிக்காதுன்னு அர்த்தம் கிடையாது. உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அஜய். நீ என்னோட பெஸ்ட் ஃப்ரெண்ட். ப்ளீஸ் அஜய், நீ தான் எப்படியாச்சும் அப்பா கிட்ட சொல்லி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த சொல்லணும். சாரிடி, நீ சொல்றது எல்லாமே எனக்கு புரியுது. ஜான் இப்போ உன் கூட இல்லாததை நினைச்சு நீ ரொம்ப வருத்தப்படுற. என்னால் அது உணர முடியுது. ஆனா உனக்கு ஆறுதல் சொல்ல என்னால முடியல. ஏன்னா என்ன ஆறுதல் சொல்றதுன்னு எனக்கு தெரியல. நீ எப்படி உங்க அப்பாவை மீறி இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாதோ அதே மாதிரிதான் நானும் எங்க அம்மாவை மீறி நிறுத்த முடியாது. ஏன்னா ஆரம்பத்துல இருந்தே நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்னு தான் அம்மா கிட்ட ஒத்த காலில் நின்னேன். அது மட்டும் இல்ல, அவங்களும் அவங்க அண்ணனோட சம்பந்தம் பண்றதுல ரொம்ப தீவிரமா இருக்காங்க. அதனால என்னாலையும் இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாதுடி. நான் சுயநலமா யோசிக்கிறேன்னு மட்டும் நினைக்காத. சத்தியமா இதுல என் சுயநலம் இல்ல. அவங்களெல்லாம் மீறி என்னால இந்த நிச்சயதார்த்தத்தை நிறுத்த முடியாது. என்னை மன்னிச்சிரு. அஜய்மா. சரி சரிண்ணே, அவனை பிடிச்சி வைங்க. அவனோட ஆளுங்க யார் வந்தாலும் அவனை விடாதீங்க. பிடிச்சி ஒரு எஃப்ஐஆர் போட்டு வைங்க. நான் வந்து பாத்துக்கிறேன். இதோ கிளம்பிட்டேனே. மாமா தீவிரமா யார்கிட்டயோ பேசிட்டு இருக்காக போல. இன்னும் 5 மினிட்ஸ்ல அங்க இருப்பேன். தேவையான எல்லா ஃபைல்ஸுமே ரெடியா எடுத்து வைங்க. நான் வந்ததுக்கு அப்புறம் அதுக்கான இதுக்கானு சொல்லக்கூடாது. சரிண்ணே, இதை கிளம்பிட்டேன்.
ஐயோ கிளம்பிட்டாங்களா? பிறகு எப்படி அவகிட்ட சொல்றது? மாமா. ஃபோனை வைக்கேன், மற்றது எல்லாத்தையும் நேரில் பேசிக்கலாம். கங்கா, எனக்கு முக்கியமான வேலை இருக்கு, ஸ்டேஷன் கிளம்புறேன். மத்தியானம் சாப்பாட்டுக்கு வீட்டுக்கு வரமாட்டேன். நீயும் ஸ்டேஷன் கொண்டு வராத. நான் ஸ்டேஷன்ல இருந்து ஒரு முக்கியமான இடத்துக்கு போறேன், சரியா? நாங்க எங்கேயாச்சும் வெளியில சாப்பிட்டுக்கிறேன். மாமா, என்ன? உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். கொஞ்ச நேரம் எனக்காக நிக்க முடியுமா? இது பாருட்டி, எனக்கு பயங்கர வேலை இருக்கு. உன் கூட நின்று பேசுற அளவுக்குலாம் எனக்கு டைம் கிடையாது. யோ போலீஸ்காரே, நானும் பார்த்துக்கிட்டு இருக்கேன், ஓவராக பேசிட்டு இருக்க. பொண்டாட்டிக்காக கொஞ்ச நேரம் கூட ஒதுக்க முடியாத உன்னால? வேணாண்டி, போற நேரத்துல வம்பு பண்ணாத. எனக்கு ஸ்டேஷன்ல தலைக்கு மேல வேலை கிடக்கு. அது எல்லாத்தையும் இன்னைக்கே முடிச்சாகணும், இல்லைன்னா ஐஜி என்னை திட்டுவாரு. சரி, நான் வரேன். எது பேசுறாருனாலும் நைட்டு பேசிக்கலாம். யோ போலீஸ்காரே. என்ன டீ, உனக்கு ஒரு தடவை சொன்னா புத்தி வராது? சும்மா போலீஸ்காரன் கூப்பிட்டு இருக்க. நான் தான் வேலை கிடக்குன்னு சொல்றேன்ல. இன்னொரு வாட்டி வேலைக்கு கிளம்புறவன பாதியில நிறுத்தி கூப்பிட்டேன்னு வச்சுக்கோயேன், பிறகு என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. சும்மா எல்லாத்துக்கும் இடம் கொடுத்து வச்சிருக்கேன்ல, அதனாலதான் ஓவரா ஆடிக்கிட்டு இருக்க நீ. சே, ஸ்டேஷன்ல தான் அவ்வளோ பெரிய டென்ஷன் இருக்குன்னா வீட்லயும் அதுக்கு மேல டென்ஷன் இருக்கு. ஓ, இப்பெல்லாம் நான் வர வர உங்களுக்கு டென்ஷனாக போயிட்டேன்ல. போங்க போங்க. நான் பேசுகிறத நீங்கள் கேட்கலன்னா என்ன? இன்னும் கொஞ்சம் நல்ல குட்டி சத்தியாக வந்துடுவான். நான் எல்லாத்தையும் அவன்கிட்டே சொல்லி புலம்பிக்கிறேன். என்னது, குட்டி சத்தியாவா? நீங்கள் எப்பயும் போல போலீஸ் ஸ்டேஷன்லேயே கடங்க. நான் என் குட்டி சத்தியா கிட்ட எல்லாத்தையும் சொல்லிக்கிறேன். வேற என்ன செய்ய? ஏ கங்கா, யாரும் இந்த டென்ஷனை கூப்பிட வேண்டாம். நீ சொல்றது நெசமாவாட்டி? நான் அப்பாவாக போறேனா? ஆமாயா, ஆமா. அது ஆசை ஆசையாக உங்ககிட்ட சொல்ல வரலனா ரொம்ப பண்ணுறேன். சாரி டி, சாரி. ரொம்ப வேலை இருந்துச்சா, அதான் அந்த டென்ஷன்ல ஏதோ கத்திட்டேன். மன்னிச்சுக்கோ மாமாவ. ஆமா, எப்ப டெஸ்ட் பண்ணி பார்த்த? 3 மாசமா தலைக்கு குளிக்கல, அதான் என்ன ஏதுன்னு செக் பண்ணி பார்க்கலான்னு கிட்டு வாங்கி செக் பண்ணேன். அதில் 2 கோடு வந்துச்சு. நிசமாவா? பொய்யா சொல்லுவாங்க? என்ன டி, இப்படி சந்தோஷமான விஷயத்த சொல்ற, அதே மூஞ்சி இப்படி சோகமா வச்சுக்கிட்டு சொல்றவன் கொஞ்சம் சந்தோஷமா சிரிச்சுக்கிட்டு சொன்னா என்னவா? நான் சந்தோஷமா தான் இருந்தேன், நீங்க தான் அதை கெடுத்து விட்டீங்க. சாரி சாரி மாமா, மன்னிச்சுக்கோ. மன்னிச்சுக்கோ டி. மாமா, எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குது மாமா. நான் அம்மாவாக போறேனா நினைக்கும் போதே எவ்வளவு சந்தோஷமா இருக்குது மாமா. ஆமா டி, எனக்கும் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. முதல்ல ஹாஸ்பிட்டல்ல போய் இதை கன்ஃபார்ம் பண்ணிட்டு வீட்டில் இருக்கவங்க எல்லார்கிட்டையும் சொல்லுவோம். சரி மாமா. ரொம்ப திட்டேனா? ஆமா. யோ போலீஸ்காரே, இந்த மாதிரி இனிமே திட்டினேன்னு வை, பிறகு நான் பத்திரகாளியா மாறிடுவேன். சரிதா, சரி. இனிமே இந்த மாதிரி கோவப்பட மாட்டேன், மன்னிச்சுக்கோ. அந்த பயம் இருக்கட்டும். யோ மாமா, எனக்கு ஒரு பெரிய ஆசை. என்னட்டி அது? ஒன்ன மாதிரியே நான் நிறைய ஆம்பளை வேலை பற்றி எடுக்கணும். பூரா பயலும் ஒன்ன மாதிரியே இருக்கணும். எதுக்கு டி? என்னை அடிக்கணும்னு தோணும் போதெல்லாம் என் பிள்ளைய போட்டு அடிக்கவா? யோ மாமா, எனக்கு கோவம் வந்தா நான் டைரக்டா ஒன்னையவே அடிப்பேன். எதுக்கு என் பிள்ளைய அடிக்கணும்? நான் அதுக்காக சொல்லலை, பார்க்க ஒன்ன மாதிரி இருக்கணும் என் பிள்ளைகளும், அதான் என்னோட ஆசை. இல்ல இல்ல, பார்க்க என் கங்கா மாதிரி தான் இருக்கணும். இல்ல, பார்க்க என் மாமா மாதிரி தான் இருக்கணும் என் பிள்ளைங்க. சரி சரி, ஒன்ன மாதிரி ஒண்ணு, என்ன மாதிரி ஒண்ணு போதுமா? இப்போதைக்கு போதும், மற்றதெல்லாம் ஃபியூச்சர்ல டிசைட் பண்ணிக்கலாம்.